ஏய் உண்மையா சொல்லு, உங்க அம்மா நிஜமா துபாயில தான் இருக்காங்களா இல்ல வேற ஏதாவது ஊர்ல இருக்காங்களா? இல்ல இல்ல, என் அம்மா துபாயில தான் இருக்காங்க. அங்க நிறைய மண் இருக்கும், கேமெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன்டா உனக்கு அங்க ரொம்ப ஃபேமஸா இருக்க பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கல? டேய் சும்மா இவனை கேள்வி கேட்டுட்டே இருக்காத. இப்ப என்ன அவன் அம்மா வாங்கி தரலன்னா என்ன, நீ வாங்கி கொடு. சரி கிரிஷ், நான் உனக்கு கண்டிப்பா பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறேன், ஓகேயா? ஓகே. சரி சாப்பிடு. சாப்பிடு. மீனாவோட அம்மா வீட்ல வேற கிறிஷ் இருக்கான். சும்மாவே அவளோட அம்மா அதிகமா பேசும். கிறிஷ் கிட்ட ஏதாவது கேட்டு அவன் ஏதாவது உளறி வச்சிட்டானா என்ன பண்றது? என்னாச்சு இவளுக்கு? ஏன் தூங்காம இந்த நேரத்துல நடந்துகிட்டு இருக்கா? ரோகிணி, என்ன தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? இல்ல சும்மாதான். சும்மாவா? நடு ராத்திரில ஏன் பேய் மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்க? அப்போ உன் கண்ணுக்கு நான் பேயா தெரியறேனா? இல்ல, ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் நடந்தா தூக்கம் வரும் தான். என்னது புதுசா இருக்க? தூக்கம் வராம இருக்க தானே இப்படி நடப்பாங்க. நீ என்ன தூங்குறதுக்கு நடக்கிறேன்னு சொல்ற? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட், அவங்க டாக்டர் தான். அவங்க தான் சொன்னாங்க, அதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அதை டெஸ்ட் பண்றதுக்கு நேரம் காலம்லாம் இல்லையா? கண்ணை மூடி போட்டுதா தூக்கம் வரப்போகுது. நான்லாம் அப்படிதான் தூங்குவேன். உனக்கு என்ன கவலை? இந்த வீட்ல நான் தானே உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ அவங்க சொல்றத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரே ரூம்ல 2 பேரும் இப்படி தனித்தனியா படுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல, நீ நிம்மதியா படுத்து தூங்கிடுவ. ஏன் நடக்கிறேன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப என்ன, வீட்ல உன் முன்னாடி தானே நடந்துகிட்டு இருந்தேன், ரோட்லயா நடக்க போனேன்? இல்ல, டைம் ஆயிடுச்சே தூங்கலாமே, அதுக்கு தான் சொன்னேன். நான் தூங்கிக்கிறேன், நீ படு. வர வர நைட் ஆனா ஒன்னு கத்துற இல்லனா நடக்கிற. உனக்கு என்ன ஆச்சுன்னே ஒன்னும் புரியல.